எல்லோருக்கும் காலை வணக்கம். Good morning, everyone. திரும்பமாக நாம் இணையதளத்தில் இணைவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். It is a God-given privilege for us to connect through this online portal for Sunday worship. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இப்படியாக நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கூடியதான உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். It is such a beautiful privilege that God has given us to gather in this fashion at our respective homes and collectively worship Him. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். There will be a portion of scripture that will be read to you. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி The Bible portion chosen for today's devotion is யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். the Gospel of John, chapter 4, verses 21 through 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நாம் திரும்பவுமாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கக்கூடியதன் ஆராதனையில் கர்த்தர் இடைபட வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய சிந்தனைகள், விருப்பங்கள், நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us bow down our heads and commit ourselves wholeheartedly before the Lord for Him to intervene during this Sunday worship. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God seeks a faithful believer worshipper. நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாம் உண்மையோடு இந்த காலை நேரத்திலே தொழுது கொள்வோம். Regardless of the place we are at or the situation we are going through, we must passionately seek the Lord as we worship Him. நாம் ஜெபிப்போம். Let us pray. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவுமாக உம்முடைய சமூகத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கக்கூடியதான ஆண்டவரே எதிர்பார்ப்புள்ள ஜனங்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்களாக, நீர் எதிர்பார்க்கக்கூடியதான ஆராதனையை ஏறெடுக்கக்கூடியதான ஜனங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடக்கக்கூடியதான எங்களுடைய ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும், உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், கர்த்தாவே நீர் மகத்துவமானவர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரை அதற்கேற்ற வண்ணமாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவருடைய போதனைகள், ஆண்டவரே உம்முடைய சத்தியங்கள் எங்களுக்கு தெளிவாக கிடைக்க உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, அப்படியாக எங்களுடைய ஆராதனையை கர்த்ததாமே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமான ஜெபிக்கிறோம். பாடுகிறதான பாடல்கள் மூலமாக, துதியின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக, உம்முடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவரே இசைவாடி, ஒவ்வொருவரோடு பேசி, ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கக்கூடியதான பலவீனங்களை அகற்றி போட்டு ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நாங்கள் பெற்றவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்றதான எண்ணத்தோடு உணர்வோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்மளுடைய ஆராதனை குழுவினர்கள் முன்பாய் கடந்து வந்து நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். The worship team will come forward and lead us in worship.
Good morning once again. எல்லோருக்கும் காலை வணக்கம். I don't know if this is a sad occasion or a joyous occasion for us to meet like this. எத்தனை பேருக்கு இந்த நாளிலே சந்தோஷமான காரியமா அல்லது துக்கமான காரியமா இப்படியாக நாம் வந்து ஆராதிப்பது என்பதை. But we are back to online worship. ஆனால் திரும்பவுமாக நாம் இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கூடியதான ஒரு தருணத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். But as Pastor said in his opening few words, the place that we worship should not determine the intensity of our worship. போதகர் நம்மளுடைய பாஸ்டர் சொன்னதைப் போல ஆராதனைக்கு முன்பாக நாம் எங்கே இருந்து ஆராதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் ஆராதிக்கூடியதான முறையானது அது மிகவும் நேர்த்தியாக அதில் எந்த ஒரு குறைவும் இராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். It is the heart of worship our Father seeks. நாம் முழு இருதயத்தோடு ஆராதிக்கூடியதான ஆராதனையை தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறார். You can come as you are before him. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியாகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் கடந்து வரலாம். Your appearance, the place you're at, they don't matter. It is your heart that matters the most. உங்களுடைய தோற்றம், உங்களுடைய உருவம், இருக்கக்கூடிய இடம் அது முக்கியமல்ல, மாறாக உங்களுடைய ஆராதிக்க வேண்டும் என்றதான உணர்வு, அந்த இருதயம் தான் மிக முக்கியமாய் இருக்கிறது, அவசியமாய் இருக்கிறது. So let us all clap our hands from our homes and joyfully sing this beautiful anthem and give praise to God. நாம் இருக்கக்கூடியதான நம்மளுடைய வீடுகளிலே இருந்து கரங்களை தட்டி தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. Clap your hands and sing with us. எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடும்படியாக கேட்கிறோம். Now is the time to worship. Come. Now is the time to give your heart. Come, just as you are to worship. Come, just as you are before your God. Come. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. The time to worship. Come. Now is the time to give your heart. Come, just as you are to worship. Come, just as you are before tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. One day every tongue will confess you are God. One day every knee will bow. Still the greatest treasure remains for those who gladly choose you now. Come. Now is the time to worship. Come. Now is the time to give your heart. Come, just as you are before ship. Come, just as you are before your God. Come. Indeed, this is our time, this very moment
is the time for us to worship God. இந்த நேரமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் தான், இந்த நாளில் தான் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். Thanksgiving is all about rejoicing in the moment that God has given us. நன்றி செலுத்தக்கூடியதான காரியம் என்று நாம் சொல்லும் பொழுது, தேவன் எந்த நேரத்திலே நமக்கு அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த நேரத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதுதான் உண்மையான ஆராதனை. Not thinking about the past, not thinking about the future. Rejoice in this very moment that God has given us. அதாவது கடந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ நாம் கவலைப்பட்டு நினைத்து கொண்டிராதபடி இந்த நிமிடம், இந்த நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நினைத்து நாம் அதிலே சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை, சந்தோஷ நேரம். Some of us have had a horrific 2021 and some of us are scared about the uncertainty that lies ahead. நம்மளிலே ஒரு சிலர் 2021 ஒரு பயம் நிறைந்த வருடமாக, கலக்கம் நிறைந்த வருடமாய் காணப்பட்டிருந்தது. இன்னும் நம்மிலே ஒரு சிலர் 2022 எப்படியா இருக்கும் என்றதான பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But put your trust in God and give thanks to Him because we are alive this moment because of His grace. ஆனால் இந்த நேரத்திலே உங்களுடைய முழு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த நிமிடத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையினால் மாத்திரம் என்பதை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்த்தனை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய்த்தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும்
நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். Even if we keep singing every single day of our life, it won't be enough to thank Him for what He has done. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தொடங்குவோம் என்று சொன்னால் அது போதாததாக இருக்கிறது. What could we possibly bring to such a great loving God? இவ்வளவு அன்பாய், இவ்வளவு நேர்த்தியாய், மிகவும் அன்பாய் நம்மை நேசிக்கிற தேவனுக்கு நாம் எதை ஈடாக கொடுக்க முடியும்? There is nothing but a heart filled with love and passion and reverence for our Creator. நாம் எதையுமே கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே எல்லா விதமான சந்தோஷத்தோடும் அன்போடும், அன்பு நிறைந்ததான இருதயத்தோடு அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுப்பதே பெரிதான காரியம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். In Psalm 51 we read that we have a broken, contrite heart that is so despicable. சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம், நம்மளுடைய இருதயமானது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Even though it is such a broken and contrite heart, let us bring that before Jesus and ask Him to cleanse us and accept our praises. ஒருவேளை நம்மளுடைய இருதயமானது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமானதான இருதயமாக காணப்பட்டிருந்தாலும் அவைகளை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே நீர் இதன் மூலமாக என்னை சரியான ரீதியிலே உருவாக்கும் என்று நாம் சொல்லுவோம். Recollect all the goodness, all the blessings you've received so far. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்ததான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் வரைக்கும் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து பாருங்கள். எனக்கெல்லாம் செய்திரே, நான் என்ன செலுத்துவேன்? நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். 1000 நாவுகள் போதாதையா, நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். என் இருதய வாஞ்சைகள் எல்லாம் அறிந்தவரே, நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். என்ன நான் செலுத்துவேன் தேவா உமக்கே, எனக்காயெல்லாம் செய்தீரே. நான் செலுத்துவேன் தேவா உமக்கே, எனக்காயெல்லாம் செய்தீரே. நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றிற்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றிற்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். எனக்கெல்லாம் செய்திரே, நான் என்ன
எல்லாம் தந்தீரே, நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். என் தேவையெல்லாம் பார்த்து கொண்டீரே, நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். என்ன நான் செலுத்துவேன் தேவா உமக்கே, எல்லாம் செய்தீரே. நான் செலுத்துவேன் தேவா உமக்கே, எனக்காயெல்லாம் செய்தீரே. நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றுக்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றுக்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். So all sing together. நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றுக்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றிற்கும் நன்றிகள் ஏற்றுக்கொள்ளும். As we continue our worship, let us all collectively from our respective homes give praise and thanks to our God. நாம் தொடர்ந்து நம்மளுடைய ஆராதனையிலே நாம் பங்கு கொண்டிருக்கிறபடினால் நாம் இருக்கக்கூடியதான இடங்களிலே நம்மளுடைய வீடுகளிலே இருந்து நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். As I said in the beginning, let us not think about the past, let us not think about the future. Let us focus on this very moment that God has given us, a privilege to worship Him and to praise Him. நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல கடந்த காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் கர்த்தர் இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கூடிய இந்த நிமிடம், இந்த நாளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றியோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அவருக்கு செலுத்த வேண்டியதான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே நாம் ஏறெடுப்போம். Let us not think about the things that we have lost or that we don't have anymore. Let us look at the ones that we have with us this very moment and give thanks to Him. நாம் எந்தெந்த காரியங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லது எந்தெந்த காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து அவைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிராதபடி நமக்கு ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய தேவன். அவரே நமக்கு எல்லாவற்றையும் சந்திப்பார் என்றதான் நிச்சயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us all collectively praise Him. நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதான துதியும் கனத்தையும் இந்த நேரத்தில் நாம் செலுத்துவோமாக. Father, we praise you. Father, we thank you. We thank you for what you've done, Lord. Lord, despite the challenges, Father, you have held our hand and you've brought us through 2021. We thank you for that, Lord. Many people did not live to see 2022, but you've put breath in our nostrils to see a new year, Father. We want to thank you for that. Yes, we may have lost so many things on the way, but you, oh Lord, have never departed from our side, and you've led us, you've shepherded us, you've protected us all along 2021, Father. We want to thank you. We want to praise you, Father. Take away the fear that is there in our hearts about the future, Father. Take away the past that is haunting us. Help us to rejoice in this very moment that you've given to us, Father. There are millions of people around the world who are not alive to see this day. There are millions of people who don't have this privilege to worship you in this fashion, but you have given us this beautiful opportunity to thank you and to praise you, Father. Pray that we will lift up our hearts and worship you and praise you and exalt your name, Lord. And exalt your name, Father. We remember all the blessings you have showered upon us in the last year, Father. All the goodness that we have tasted, that we have received with both hands, Father. We remember and we want to thank you. Father, be with us, hold our hands and lead us. In Jesus' name we pray. Amen. Amen.
நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளுவோம். Let us all take part in the table of the Lord. கர்த்தருடைய பந்தியானது கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The table of the Lord is set apart for His people. கர்த்தரால் யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான ரட்சிப்பிலே சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய மன்னிப்பிலே அளவில்லாத அன்பை கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள வரும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறேன். I invite you to take part in this table if you have the experience of salvation and the joy of forgiveness given to you by Lord Jesus. இப்பொழுதெல்லாம் நாம் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே செய்ததான தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். Every time we partake in this table, we must remember the sacrifice of Jesus on the cross. ஒருவர் தன்னுடைய அன்பை எவ்வளவாக காண்பிக்க முடியுமோ அவ்வளவாக காண்பிக்கக்கூடியதான ஒரு இடம்தான் கல்வாரி சிலுவை. The cross is a place where love was demonstrated by Lord Jesus in a way that was never seen before. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மிகவும் கொடூரமான மரணம். The death of Jesus was a very cruel one. அவர் பட்டதான அவமானம் மிகவும் மிகவும் கேவலமான ஒரு அவமானத்தை அவர் அனுபவித்தார். He had to endure such humiliation and insults. பாவிகளாயிருந்த ஜனங்கள் அவரை பார்த்து அவரை சிலுவிலே அறையுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். குற்றவாளியைப் போல அவரை நடத்தினார்கள். The people who lived during that time, being sinners themselves, called for Jesus to be crucified. நம்மளுடைய தேவன் பாவியா? Was our God a sinner? அந்த விதமாக கொடூரமான அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு அவர் என்ன பாவம் செய்தார், என்ன காரியத்தை செய்தார்? Did he really deserve to experience such a cruel death? உண்மையாகவே அந்த அவமானத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் அவருடைய சரீரத்திலே அவர் சுமக்க வேண்டும் என்று சொல்லி என்ன இருக்கிறது? What necessity is there for him to carry the cross and burden the sins of this world? நீங்களும் நானும் அந்த அவமானத்தை பட வேண்டும். It was you and me who should have endured that shame and insult. நீங்களும் நானும் தான் அந்த விதமான கொடூரமான வேதனையை வலியை சுமக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும். It was you and I who should have endured that painful death. அந்த கேவலமான ஒரு துயரமான துக்கமான மரணத்தை நீங்களும் நானும் சந்தித்திருக்க வேண்டும். Such despicable, insulting death you and I must have gone through. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக நமக்கு பதிலாக அவர் கல்வாரி சிலுவிலே அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டார். But Jesus took my place and died on Calvary's hill. அவர் மரித்தது நிமித்தமாய் நாம் ஜீவிக்கிறோம். Because of his death we are alive today. அவர் மரித்தது நிமித்தமாக நமக்குள்ளாக இரட்சிப்பின் வல்லமை கடந்து வந்தது. Because of his death we have the power of salvation in us. அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நம்மளுடைய நம்பிக்கைக்கு அர்த்தத்தை கொடுத்தது. Because of his resurrection there is meaning to our belief. அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் உண்மையாகவே ஜீவிக்கிறார் என்றதான நம்பிக்கையோடு நாம் தைரியத்தோடு ஜீவிக்க முடிகிறது. Because of his resurrection we have hope that the God we believe in is alive today. இந்த காலை நேரத்திலே நாம் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது, as we partake in this table this morning, எனக்காக உங்களுக்காக என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை நமக்கு பிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். It was for you and me, on my behalf and on your behalf, Jesus gave his body to be broken. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் கடந்து வந்தது. Blood spilled from his body. அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், நாம் மீட்டெடுக்கப்பட்டோம். Because of that precious blood of Jesus, we were washed and sanctified. உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் இருக்கக்கூடியதான அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அப்பம் சரீரத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The bread that we have in our hand symbolizes the broken body of Jesus. இந்த திராட்சை ரசம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினதான இரத்தத்தினுடைய அடையாள சின்னமாய் காணப்படுகிறது. The wine in the cup resembles the blood that Jesus shed for you and me on the cross. நாம் இந்த நேரத்திலே நாம் பங்கு கொள்ள இருக்கிறோம். We are about to take part in this table. இந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். It is very important for us to scrutinize ourselves before we take part in this table. அதே நேரத்திலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். At the same time, we must also remember and check if we are really rejoicing in the forgiveness that we received from Lord Jesus and the salvation. அப்படி ஒரு வேளை நாம் நிச்சயமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Perhaps if you're unsure about the salvation experience and receiving of forgiveness, then this table is not meant for you. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். Perhaps if you are rejoicing in the Lord, having salvation experience, please join with me and take part in this table. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Let us pray. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் நிதானித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான குறைபாடுகளோடு நாங்கள் பங்கு கொள்ளவில்லை என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பந்தியில் நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கூடியதான உன்னதமான ரட்சிப்பு, உன்னதமான மன்னிப்பு, உன்னதமான அன்பை நாங்கள் நினைத்தவர்களாக பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசினதுக்காக நன்றி. இந்த பந்தியிலே பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லோரும் சேர்ந்து பங்கு கொள்வோமாக. இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய ஜெப காரியங்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். This is the time for us to pray for the prayer points. ஒவ்வொரு முறை நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளோடு பேச கடந்து வரும் பொழுது நாம் அதிக கவனமுள்ளவர்களாக இருந்து நாம் கேட்பதுண்டு. Every time our children approach us and talk to us, we pay very careful attention. அவர்கள் பேசக்கூடியதான அந்த மழலை மொழிகள் நமக்கு புரியாமல் இருந்தாலும் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடியதான பெற்றோர்களாக இருந்து காரியங்களை கவனிப்போம். Although our children, when they are infants, speak in a very childish manner, it is very hard for us to understand. Still, we pay very close attention to try and understand what you're trying to say. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனித்து அது ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். In the same manner, God is listening to us carefully when we pray to Him and waiting to answer according to His appointed time. நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான ஜெப காரியங்களுக்குள்ளாக நாம் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவைகளை ஞாபகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். As we hear the prayer points, let us remember and pray for them. நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலே கேட்பது. All we have to do is ask God. ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி ஏற்ற நேரத்திலே காரியங்களை வாய்க்க செய்ய அவராலே கூடும். God can work things out according to His plan and purpose. இந்த நேரத்திலே விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பானது கர்த்தருடைய ஜனங்கள் மீது எப்பொழுதும் காணப்பட நாம் ஜெபிப்போம். Let us pray for God's protection upon His people during this difficult time. இந்த நேரத்தில் இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆனது எல்லா இடங்களிலும் அந்த நோயானது, தொற்று நோயானது எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. விசேஷமாக நம்மளுடைய தேசத்தில் 3வது அலையானது மிகவும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
The COVID spread is rampant across the globe, and in particular, the third wave has been hitting our country very hard for the past few weeks. இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். It is important for us to pray for the protection of every single person in our country during this difficult time. இரண்டாவதாக மருத்துவர்களுக்காக, மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடியதான ஒவ்வொருவருக்காக இந்த தொற்று நோயின் காலங்களிலே முன்பாக இருந்து களப்பணிகளை செய்யக்கூடியதான ஊழியர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். It is also important for us to pray for all the frontline workers, the healthcare workers, the paramedics, and the frontline staff for their safety as they serve the patients during this COVID spread. இந்த நேரத்தில் விசேஷமாக தேவனுடைய விசேஷ ஞானம், வழிநடத்துதல், நம்மை ஆளுகிற தலைவர்களுக்கும், நம்மை நிர்வகிக்கிறதான தலைவர்களுக்கும், நம்மளுடைய தேசத்தை நிர்வகிக்கிற தலைவர்களுக்கும் அது போதுமானதாய் விளங்க வேண்டும். Pray for God's special wisdom and guidance upon the rulers and administrators of our country. காரணம் என்று சொன்னால் அவர்கள் எடுக்கக்கூடியதான ஒவ்வொரு முடிவிலும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை, கோடான கோடி ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். Behind every decision made by the government authorities, the welfare of millions of people are at stake. அவர்கள் எடுக்கக்கூடியதான எல்லா தீர்மானங்களிலும் கர்த்தருடைய தயவு, கிருபை, விசேஷ ஞானம் அவர்களுக்கு கிடைக்க நாம் ஜெபிப்போமாக. So pray for special wisdom and guidance from above on every decision they make. அதே போல இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய விசேஷத்தை குணமாக்கக்கூடியதான தொடுதல் பாஸ்டர் ஜார்ஜ் வாலர் மீது இருக்கும்படியா நாம் ஜெபிப்போமாக. Pray for a special healing touch upon Pastor George Waller. பாஸ்டர் ஜார்ஜ் வாலர் அவர்கள் பெரியன் பைபிள் சர்ச்சிலே போதகராக இருக்கிறார். Pastor George Waller is the pastor of Berean Bible Church. அது மாத்திரமில்லாமல் பிபிசிஎம்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு நலம் விரும்பியாக அவர் காணப்படுகிறார். He is also a well-wisher of BBCM. விசேஷமாக இந்த நேரத்தில் அவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய நுரையீரலானது இரத்த கட்டினாலே காணப்பட்டிருக்கிறது. He is struggling with a blood clot in his right lung. அது நிமித்தமாக அவர் மூச்சு விடுவதற்கும் அல்லது ஆக்சிஜன் எடுத்துக்கொள்வதற்கும் முடியாதபடி அவர் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாய் காணப்படுகிறார். And the clot is causing a lot of trouble in his breathing. ஸோ விசேஷமாக கர்த்தருடைய உன்னதமான தொடுதல் அவருக்கு கிடைத்து அவர் பரிபூர்ண சுகமடைய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சி மன்றாடுவோம். So let us plead before God for his special healing touch upon Pastor George Waller. இந்த நேரத்தில் விசேஷமாக ஐசக் ராஜ்குமாருக்காக நாம் ஜெபிப்போம். அந்த மகனும் கூட சரீர பலவீனத்திலிருந்து பரிபூர்ணம் அடைய நாம் ஜெபிப்போமாக. Let us also pray for Isaac Rajkumar, who is unwell. Pray that he would get well soon. சிஜிபிசி ப்ரேயர் குரூப்பில் அநேகருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டதான அன்பார்ந்த சகோதரர்களுக்காக அவர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். We also receive many prayer requests in the CGBC General WhatsApp group. So I request each one of you to remember the names of those people and pray for their concerns too. சொல்லப்பட்டதான நபர்களுக்காக, சொல்லப்பட்டதான ஜெப குறிப்புக்காக என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்கக்கூடியதான இடத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். From the place you are at the moment, join with me and pray for all the prayer points that was read out to you. நாம் ஜெபிப்போம். Let us pray. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும், எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும், வேண்டுதலையும் கர்த்தாவே நீ செவி சாய்த்து கேட்கிற தேவனாக இருக்கிறதுக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறீர், எங்கள் மீது நோக்கமுள்ளவராயிருக்கிறீர், எங்கள் மீது அன்புள்ளவராயிருக்கிறதுனாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக, கேட்பதற்கு முன்பாக, உணர்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய
ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு ஏற்று நேரத்திலே அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரமானது ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் ஒவ்வொரு ஆண்டவரே ஜாதிகள் மீதும் காணப்படுவதாக கர்த்தாவே. அதன் மூலமாக கர்த்தாவே இந்த நாளிலே இந்த தொற்று வியாதியானது மிகவும் அதிகமாய் பரவிக்கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த உலகம் முழுவதுமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்றதான பயத்தோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பின் கரமானது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மீதும் எங்களுடைய உலகத்தின் மீதும் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியதான டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக, முன்கள பணியாளர்களுக்காக ஆண்டவரே அவர்களுடைய பாதுகாப்புக்காக விசேஷமாய் ஆண்டவரே அவர்களுடைய குடும்ப நபர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வியாதியின் மத்தியிலும் கூட அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களுடைய ஜீவனை பாதுகாக்க செய்யக்கூடியதான எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்கிறதான எல்லா ஊழியங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பையும் தயவையும் கிருபையும் கர்த்தர் நீர் தந்து வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷ ஞானத்தை ஆண்டவரே எங்களை ஆளுகக்கூடியதான தலைவர்களுக்கும் எங்களை நிர்வகிக்கூடியதான தலைவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் எடுக்கக்கூடியதான ஒவ்வொரு தீர்மானங்களிலும் எடுக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே ஆலோசனையிலும் உம்முடைய தயவு கிருபை கூடருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இந்த தொற்று வியாதியிலிருந்து எப்படியா ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்காக எடுக்கக்கூடியதான எல்லா முயற்சியிலும் கர்த்தாவே ஜெயம் பெற உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். இந்த தொற்று வியாதியிலிருந்து ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு விசேஷ கிருபை நீர் தர வேண்டுமான ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே பாஸ்டர் ஜார்ஜ் வாலருக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை இப்பொழுது கடந்து சென்று கூடியதான கடினமான சூழ்நிலையை, அவருடைய நுரையீரல் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தமானது உறைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம் கர்த்தாவே. அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்ததாமே அவருக்கு தேவையான எல்லா விதமான கிருபையும் எல்லா விதமான சரீர பலத்தையும் கர்த்தர் நீர் தந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியாக அவருக்கு சுகத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக சகோதரர் ஐசக் ராஜ்குமாருக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கும் கூட நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீர் தந்து வழிநடத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே சிஜிபிசி குரூப்ல சொல்லப்பட்டதான சகோதரர்களுக்காக அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக வேண்டுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஏற்று நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைய தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடியதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for those who are celebrating their birthday during the coming week. ஜனவரி 14ஆம் தேதி 3 நபர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். 3 of them are celebrating birthdays on 14th January. முதலாவது சகோதரர் அருள்தாஸ், திருமதி பிரிசில்லா குமரேசன், மூன்றாவதாக திருமதி செல்வி ஜான் மெர்லின். இவர்கள் மூவரும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது கர்த்ததாமே உங்களுடைய நாளை விசேஷித்த நாளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We pray that God would turn your birthday into a very special day and would continually bless you as you celebrate birthday on the 14th of January. ஒரு தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாட இருக்கிறார்கள். There is one couple who would be celebrating their wedding anniversary during this week. ஜனவரி 15ஆம் தேதி சகோதரர் ராஜுவும் திருமதி உஷா ராஜுவும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாட இருக்கிறார்கள். Mr. Raju and Mrs. Usha Raju will be celebrating their wedding anniversary on 15 January. இந்த நேரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட இருக்கக்கூடியதான
அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for those who are celebrating their birthday and also for the couple who is celebrating their wedding anniversary. திருமண நாளை கொண்டாடக்கூடியதான தம்பதியர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் தாமே அவர்களுடைய திருமண நாளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். Let us pray that God would bless the wedding anniversary of Mr. Raju and his wife. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட திரும்பவுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். காரணம் கர்த்தாவே, நீரே எங்களுடைய ஜீவனுக்கு அதிபதியாய் காணப்படுகிறீர். எங்களுடைய ஜீவனையும் எங்களுடைய ஆவி ஆத்துமாவையும் எங்களுடைய சரீரத்தையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து வருகிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, நீர் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உணர உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடியதான ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சகோதரர் அருள்தாஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டி வருகிற எல்லா கிருபைக்காக, தந்து வருகிற எல்லா சுகத்துக்காக, ஆண்டவரே நீர் பாராட்டி வருகிற எல்லா தயவுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இந்த வயதிலும் கூட கர்த்தாவே நீர் அவர்களை மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆலய காரியங்களிலும் சபையின் காரியங்களிலும் கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் பங்கு கொண்டு ஆண்டவரே குடும்பமாய் ஆராதிக்கக்கூடியதான கிருபையை அருமையான சகோதரர் அவர்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வர இருக்கக்கூடியதான புதிய வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே முடிசூட்டி அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நீர் அற்புதமாக நிறைவேற்றி தர வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த புதிய வருடத்திலே நீர் தருவீர் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே அவரை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். அதே போல் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட சகோதரி பிரிசிலா குமரேசனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரியும் கூட கர்த்தர் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் கர்த்தர் நீர் நிரப்பி வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய எல்லா இருதயத்தின் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் ஏற்று நேரத்திலே நிறைவேற்றி தர போகிறதுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நீர் பாராட்டுகிறதான தயவு கிருபை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அருமையான சகோதரி செல்வி ஜானுக்கான ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் பாராட்டுகிறதான சுகபலன் எல்லா ஆரோக்கியத்திற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் வைத்திருக்கூடியதான உன்னதமான திட்டங்கள் தீர்மானங்கள் அவருடைய படிப்பிலும் அவர்களுடைய வேலைகளிலும் கர்த்தாவே கூட இருக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தயவு கிருபை கூட இருக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை காணும் பொழுது கர்த்தாவே நீர் பாராட்டி வருகிற எல்லா தயவை நினைத்து உமக்கு நன்றி சொல்லவும் உமக்கு உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே குடும்பத்திலும் அவர்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க தொடர்ந்து கிருபை பாராட்ட வேண்டுமான ஜெபிக்கிறோம். அப்படியாக பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஜீவிக்க உதவி செய்யும்படியான ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக அருமையான சகோதரர் ராஜ் அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியார் உஷா அவர்களுக்கான ஜெபிக்கிறோம். இருவரையும் கணவனும் மனைவியுமாய் இணைத்து ஆண்டவரை இணைத்து நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீர் நல்லவராக இருந்து அந்த குடும்பத்திற்கு நீர் மேய்ப்பராயிருந்து ஆலோசனை கர்த்தராயிருந்து வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை வளர்த்துக்கூடியதான கிருபையை பெற்றோருக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பம் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உமக்கு பயந்து ஆண்டவரே வாழவும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமான தம்பதியர்களாய் தொடர்ந்து வாழ கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமான ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று. There is an important announcement. அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நாங்கள் சொல்லுகிறதை கவனிக்கவும். Dear believers, please listen carefully to the announcement. கோவிட் தொற்று வியாதியானது மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறபடினால் due to the rapid
increase of COVID spread. நமது ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும் நமது சபையின் ஆராதனை ஜனவரி 16ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, நடைபெறாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Our Sunday worship gathering at our church premise has been called off until 16th January. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து இணையதளத்தின் மூலமாக நடைபெறும் ஆராதனையில் பங்கு கொண்டு ஆராதிக்கும்படியாக உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Although the physical gathering has been called off, you can still watch and worship with us through the online medium, where our worship will be relayed at 8:30 a.m. Sunday morning. நம்மளுடைய ஆராதனையானது சரியாக ஞாயிறு காலை 8:30 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும். The Sunday worship online streaming will be available in YouTube around 8:30 a.m. Sunday morning. தயவு செய்து அதிலே தவறாமல் நீங்கள் பங்கு கொண்டு அந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Kindly watch the online worship and do not miss it. ஜெபத்திற்காகவும் அவசர தேவைகள் ஏதாவது இருக்குமெனில் எங்களை அழைத்து தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். For any prayer requests or any emergency needs, you can call us and make us aware about your needs. இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடியதான இடங்களிலே நம்மளுடைய காணிக்கையை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோமாக. This is the time of offering, so wherever you are, you can set aside the offering that you've decided to give. நன்றி. Now, the last 3 years has been very challenging. Sorry about that. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். The last 3 years have been very challenging because of COVID. கடந்த 3 வருடமானது மிகவும் ஒரு சவால் நிறைந்த வருடமாய் காணப்பட்டிருந்தது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த கோவிட் தொற்று வியாதி நிமித்தமாக. But after hearing the Sunday morning sermon for the past few weeks about the second coming of Christ and the events that would take place before his arrival, I thought COVID would be much better. நான் ஒரு சில ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கூடியதான செய்தியை கேட்பது நிமித்தமாக நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறித்தும் அது நிமித்தமாக இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நான் இப்படியாக யோசிக்கிறேன், சில நேரம் கோவிட் தொற்று வியாதியே நல்லது என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்கிறேன். But the good news is this: whether it's COVID or second coming, there is one escape hatch mankind has. ஆனால் கோவிட் தொற்று வியாதியோ அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையோ ஒரு காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டியது மிக அவசியம். That is Christ, Jesus Christ. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. So as we sing this song, put your hope in Christ and everything will be fine. So இந்த நேரத்தில் நாம் இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைத்து விடுங்கள். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Christ is enough, more than enough for us. இயேசுவே, கிறிஸ்துவே நமக்கு போதுமானவர். அவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் காணப்படுகிறார்.
Sorry about that. Because of the fall, the guitar was detuned, so we had to fix it back. Christ is my reward and all of my devotion. Now there's nothing in this world that could ever satisfy. Through every trial, my soul will sing, no turning back. I've been set free. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Christ, my all in all, the joy of my salvation. And this hope will never fail. Heaven is our home. Through every storm, my soul will sing, Jesus is here. To God be the glory. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need, I have decided to follow Jesus. No turning back, no turning back. I have decided to follow Jesus. No turning back, no turning back. The cross before me, the world behind me. No turning back, no turning back. The cross before me, the world behind me. No turning back, no turning back. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு நான் உங்களை அன்பாக வரவேற்கிறேன். In the matchless name of our Lord and Savior Jesus Christ, I welcome each and every one of you for Sunday worship. கோவிட் மீண்டுமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது.
COVID has started to spread once again. நான் இங்கே தனிமையில் இருக்கிறபடியினாலே முகக்கவசம் இல்லாமல் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். Because I'm sitting alone here and preaching, I do not have a mask. நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியிலே போகிற பொழுது தயவு செய்து உங்களுடைய முகமூடிகளை அணிந்து போகும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். But each one of you, when you step outside your home to go buy something, please wear a mask. முகக்கவசம் இல்லாமல் கடந்து போக வேண்டாம். Please do not go anywhere outside without a mask. தொடர்ந்து இந்த நாளில் நாம் உபத்திரவங்கள், சோதனைகள், வெற்றி என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். We'd be continually meditating on the topic tribulation, trial and triumph. இரண்டாம் வருகை குறித்ததான எச்சரிப்போடு நான் இந்த தொடர் செய்தியை ஆரம்பித்தேன். I started preaching on this topic with the warning of the second coming of Jesus. இனி காலம் செல்லாது என்கின்ற அந்த சொற்றொடரை 3 இடங்களிலே நான் உங்களுக்கு எடுத்து வாசித்தேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில். The phrase "the time is near" can be seen in 3 different places in the book of Revelations. இனி காலம் செல்லாது, அதாவது கர்த்தருடைய வருகைக்கு மிக சமீபத்தில் நாம் வந்திருக்கிறோம். The time is near, which means we are very close to the second coming of Jesus Christ. உபத்திரவ காலத்திற்கு நாம் மிக சமீபத்தில் வந்திருக்கிறோம். We are fast approaching the time of tribulation. மனவாட்டி சபையாகிய உண்மையான திருச்சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்கு நாம் சமீபத்தில் வந்திருக்கிறோம். The time where Jesus will take his bride, which is the church, is fast approaching. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையும் அகங்காரமும் ஆணவமும் அட்டுழியமும் சீக்கிரத்தில் ஆரம்பமாக இருக்கிறதற்கு அதற்கு சமீபத்தில் நாம் வந்திருக்கிறோம். The atrocities and the evil deeds of Antichrist is fast approaching. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருந்த தீர்க்க தரிசனங்களை வாசித்து பிறகு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been referencing the prophetical events recorded in the Gospel of Matthew and meditating on the events that are told in the book of Revelations. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் முடிய மகா உபத்திரவ காலத்தின் கொடூரங்களை விளக்கக்கூடிய பகுதிகளாக அது காணப்படுகிறது என்று சொல்லி அதை குறித்து நான் உங்களிடத்தில் மிக தெளிவாக தியானித்தேன். In summary, I have been teaching you from the book of Revelations chapter 8 through 16, highlighting the events that would take place during the time of great tribulation and the consequences. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், இந்த மூன்றையும் நாம் அதை குறித்து நன்றாக தியானித்தோம். We have had prolonged meditation on the 7 seals, 7 trumpets and 7 bowls. இந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற வேளையில் இந்த காலகட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். When we were meditating on these things, I told that all these events are segregated into 2 different parts. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். Tribulation and the great tribulation. நாம் எதுவரையிலே இந்த தியானத்திலே கடந்து வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to highlight to you on the completion of our meditation in the book of from the book of Revelations. நாம் இப்பொழுது 6 கலசங்கள் வரையிலே நாம் தியானித்து விட்டோம். We have completed our meditation on 6 bowls. 7வது கலசத்தை குறித்து வாசிக்கிற பொழுது When we read about the 7th bowl, அந்த 7வது கலசத்திலிருந்து மகா யுத்தங்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்படும் என்று நான் சொன்னேன். the 7th bowl denotes the great tribulation and the calamities and the wars that it would bring. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிற பொழுது இந்த 7வது கலசத்தின் முடிவிலேயோ இல்லை என்றால் 7வது கலசத்தின் கோபாக்கினையின் ஆரம்பத்திலேயோ தெளிவாக சரியாக அறுதியிட்டு சொல்ல முடியாதபடி
கிறிஸ்துவின் இரண்டாவது பகிரங்க வருகை இருக்கும் என்று நான் நிச்சயமாக யூகிக்கிறேன். According to my calculation, from my understanding of the events told in the book of Revelations, somewhere between the beginning of the seventh bowl or the end of the seventh bowl would be the visible second coming of Jesus Christ will be. ஆக அந்த ஏழாவது கலசத்தின் முடிவு உபத்திரவ காலத்தின் முடிவாக காணப்படும் என்று நான் சொன்னேன். So the end of the seventh bowl would also mean the end of the great tribulation. அது தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வாசிக்கிற பொழுது நாம் பார்க்கின்ற காரியம் ஒரு பெரிய யுத்த களம் ஆயத்தமாகி இருக்கும் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். When we read further on the second coming of Jesus Christ, we see that the end of the seventh bowl would be a time of an outbreak of many wars that would take place. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்று சொல்லுகிற பொழுது எல்லா விதமான பூமியின் ராஜாக்களையும் நாம் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் எல்லாரும் ஏகமாக கூடி அர்மெகிதான் என்கின்ற இடத்துல பெரிய போருக்காக அவர்கள் அங்கே கூடுவார்கள் என்று 16:16 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, In chapter 16 verse 16 we read about the great war that would take place, which includes all the rulers of the nations, those who represent Antichrist and also those who do not represent Antichrist. Such a global war would take place. ஆக என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த அர்மெகிதான் யுத்தம் உச்சகட்டத்தில் கடந்து போய் இருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். So in my purview, when the war of Armageddon had reached its peak, would be the second coming, the visible second coming of Jesus Christ. அந்த யுத்தத்தின் முடிவில் தானே நாம் பார்க்கிற வண்ணமாக இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அங்கே அக்னி கடலுக்குள்ளாக தள்ளப்படுவார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். It is at the end of the battle of Armageddon we see that both the Antichrist and the false prophets would be cast into the lake of fire. அதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி நடைபெறும் என்று 20வது அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். Subsequently, the millennium, the 1000 years of reign by the Lord Jesus would begin. We read in chapter 20. அந்த 1000 வருஷத்தின் அரசாட்சியின் முடிவிலே பிசாசு முழுவதுமாக எரிகிற அக்னிக்குள்ளாக கந்தக கடலுக்குள்ளாக தள்ளப்பட்டு அழிக்கப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். At the end of the 1000 years of reign will be the doom of Satan, where he would be completely pushed into the lake of fire and will be totally consumed by it. வேதம் வெள்ளை சிங்காசனம் அதை தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். There will be a white throne judgment that will take place after that. பிறகு நித்தியம் ஆரம்பமாவதாக 21 22 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். Then would be the beginning of eternity, which we see in chapter 21 and 22. இப்பொழுது இந்த கோர்வையான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மில் அநேகருக்கு இவைகளை நம்புவதற்கு பல சந்தேகங்கள் வரலாம். When we look at these events chronologically, there could be many reservations among us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் எப்படி எல்லாரும் பார்க்க முடியும், அது எப்படி இருக்கும், அவர் எப்படியாக கடந்து வருவார் என்ற ஒரு கேள்வி. The visible second coming of Jesus Christ, where he would descend from heaven, how would that be? How could we possibly witness that with our own eyes? Are some of the doubts that we could possibly have. கந்தக கடல் என்றால் என்ன, அக்னி கடல் என்றால் என்ன? What does it mean, lake of fire? 1000 வருஷம் அரசாட்சி என்றால் எப்படி அவர் அரசாளுவார்? 1000 years of reign means how would his reign be? பிசாசு அழிக்கப்படுவான் என்றால் யார் அதை பார்க்க முடியும்? Satan, the destruction of Satan, and who could possibly witness that? எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய கடந்து முடிந்து நடந்து போன சரித்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்க முடியும்? How could all the people who have walked this earth and died from its beginning would stand before the throne of judgment? எப்படி புதிதான உலகம், புதிய வானம், புதிய பூமி வானத்திலிருந்து வருமா, இல்லை என்றால் இருக்கக்கூடிய வானமும் பூமியும் மாறிவிடுமா, எப்படி நடக்கும்?
will this new heaven and earth drop from the heaven, or how could it be? ஆக இத்துணை கேள்விகளும் நமக்குள்ளாக வருவது மிக சாதாரணமாகவே நான் கருதுகிறேன். அதன் நிமித்தமாக நாம் எல்லாரும் அவிசுவாசிகள் என்றோ நீங்கள் எல்லாரும் அவிசுவாசிகள் என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை. It is natural for us to have these kind of questions in our mind, and it doesn't mean that we are not believers when we have such questions. வேத சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் தேவனால் உரைக்கப்பட்ட அநேக காரியங்கள் நம்ப முடியாததாக தான் இருந்தது. If you look at the biblical history, many things that were foretold by Jesus were unbelievable at that point of time. 40 நாட்கள் மழை பெய்யும் என்று தேவன் சொல்லுகிறார். நோவாவின் நாட்களிலே யாரும் அதை நம்பவில்லை. In the days of Noah, God said there will be 40 days of uninterrupted rain. No one believed it. ஏனென்றால் யாருக்கு மழை என்றால் என்னவென்று அந்த நாள் வரையிலே அவர்களுக்கு தெரியாது. Because no one until that day had any knowledge about rain. ஆகவே நம்பவில்லை. So they did not believe it. ஆனால் 40 நாட்கள் மழை வந்தது என்று வேத சரித்திரம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. But the biblical history clearly says that there was 40 days of rain. அகில உலகம் முழுவதுமாக வெள்ளத்திலே மிதந்தது என்பதை நம்புவதற்கு ஏராளமான சான்றுகள் நமக்கு இருக்கிறது. The entire earth was flooded, and we have many historical evidences to support that fact. வயது கடந்து போயிருந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன பொழுது இருவருமே நகைத்தார்கள். ஆனால் அது நடந்தது. When God said that Abraham and Sarah, both of whom were passed beyond their childbearing age, would bear a child, everybody laughed at them. கன்னி மரியாளுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது மரியாளே நம்பவில்லை. When Mary was told that she would give birth to Jesus as a virgin, she herself did not believe it. ஆனால் அது நடந்தது. But it did happen. ஆக வேத புத்தகத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போய் பார்க்கின்ற வேளையிலே அவர் சொன்னது எல்லாம் நடந்தது. So when you analyze the events that are told in the Bible, everything had taken place. ஏன் சீஷர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் இப்படியாக பாடுபட வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும், பிறகு அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுருவே அதை நம்பவில்லையே, அது நடக்க கூடாதே என்று சொன்னார். Even the disciples refused to believe when Jesus told them that the Son of Man had to suffer and die on the cross. Even Peter refused to believe that. அவர் உயிரோடே வருவார் என்பதை நம்பாதபடினால் தானே அங்கே நாம் பார்க்கிறோம், பேதுரு மற்ற சீஷர்களை அழைத்துக் கொண்டு மீண்டும் மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொன்னார். Because they doubted the resurrection of Jesus, we see Peter taking people along with him and going back to his fishing job. என் அருமையானவர்களே, வேத வசனங்கள் சொல்லுவதை விசுவாசிக்கிறவன் விசுவாசி. Those who believe in the scriptures are believers. அந்த வார்த்தைகள் நாம் விசுவாசிக்கின்ற வேளையில போதுமான விளக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஏற்ற வேளையில தேவன் அந்த விளக்கங்களை தந்து நம்முடைய விசுவாசம் உண்மையானது, நிலையானது, சத்தியமானது என்று நிலைநிறுத்துகிறார். The prophecies recorded in the Bible may not have enough facts or evidence for us to believe at that point of time, but God gives us grace and wisdom to believe those events. இந்த நாளிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், what I would like to tell you all today is, உபத்திரவ காலத்திற்கு பின்னால் நடைபெறக்கூடிய, இல்லை என்றால் உபத்திரவ காலத்தின் முடிவிலே நடைபெறக்கூடிய அந்த அர்மேகதான் யுத்தம் என்பது நிச்சயமாக நடக்கும் என்று பல சான்றுகளின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். I would like to bring before you evidences and merits that the battle of Armageddon, which would either take place after the time of tribulation or at the end of tribulation. ஒன்றின் பின் ஒன்றாக நான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது அர்மேகதான் யுத்தம் உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால், ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், கிறிஸ்துவின் வருகை உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். As I preach the merits and the historical facts behind the battle of Armageddon, if you believe those, you would also believe in the second coming of Jesus மற்ற Christ. எல்லா தொடர் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். It will also help you to understand the other surrounding events. ஆகவே நாம் அர்மேகதான் அந்த யுத்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். So we are going to have a closer look at the battle of Armageddon. முதலாவதாக இந்த அர்மேகதானை குறித்து
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்தின் முடிவிலே மகா பெரிதான ஒரு அழிவை, உலகத்தின் முடிவிலே மகா பெரிதான அழிவுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய யுத்தமாக இதை வேதம் சொல்லுகிறது. If you look at the biblical truth behind the battle of Armageddon, it says that this battle of Armageddon would be a great war of destruction that would take place when the world is about to end. இந்த யுத்தத்தின் ஊடே முடிவிலேயோ நடுவிலேயோ என்னால் சொல்ல தெரியவில்லை, அது விவரமாக என்னால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை இருக்கிறது பிரியமானவர்களே. I am unable to tell for sure whether it will be during the battle of Armageddon or after it, but it will be during this battle the second coming of Jesus will be. அர்மகெதோன் யுத்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவின் வருகையும் இருக்கும். ஏனென்றால் இரண்டு காரியமும் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Perhaps if we accept the reality in the battle of Armageddon, then we also accept the second coming of Jesus Christ. அர்மகெதோன் என்கின்ற வார்த்தை இரண்டு சொற்றொடர்களை சேர்த்த ஒரு வார்த்தை. ஆங்கிலத்திலே காம்பவுண்ட் வேர்ட் என்று சொல்லுவார்கள். அர்மகெதோன் என்றால் ஹார், மெகிடோ என்கின்ற இரண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. Armageddon is a combination of two words, the word Ar and Megiddon put together. Har means a hill. Har என்றால் ஒரு குன்று, இல்லை என்றால் மலை என்று சொல்லலாம். Ar means a hill. பிறகு மெகிடான் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம், காணப்படக்கூடிய இடம், இன்றைக்கும் காணப்படக்கூடிய இடம். And Megiddon is a place which exists till today. ஆக ஹர்மெகிதான் என்று சொல்லுகிற பொழுது மெகிடோ என்கின்ற குன்றினை சுற்றிலும், இல்லை என்றால் குன்றை சார்ந்த பகுதியிலே நடைபெற போகிற யுத்தம் என்று அதற்கு பெயர். So the battle of Armageddon means that this will be a battle that would take place somewhere in the region of Megiddo. இதை நான் சொல்லுகின்ற இந்த காரியத்தை சான்றாக சொல்லுவதற்கு பல உண்மைகளை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். To support my argument about the battle of Armageddon, I would like to bring before you some historical facts. ஏனென்றால் அர்மகெதோன் யுத்தம் உண்மையாகவே நடைபெறுமா என்று அநேகருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. Because there are many of us who even have a question that will this battle of Armageddon really take place. ஆக அதற்குரிய சான்றுகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். So I would like to bring before you the evidences. முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், மெகிடோ என்கின்ற இந்த பகுதி நம்முடைய பூலோக படத்தில் ஜியோகிராபிக்கல் அந்த கோணத்திலே பார்க்கிற பொழுது அது உண்மையாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Firstly, I would like to mention that this place Megiddo is a part of the world map which is present to this day. இது மத்திய தரை கடல். This is the Mediterranean Sea. மத்திய தரை கடல் இன்றைக்கும் இருக்கிறது. அதன் மேலே அநேகர் பறந்திருப்பீர்கள், நானும் பறந்திருக்கிறேன். The Mediterranean Sea is still there even to this day. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெகிடோ. இன்றைக்கு அதனுடைய பெயர் டெல் மெகிடோ என்று சொல்லுகிறார்கள். The one we see on the picture, that's the place Megiddo, which is currently called as Tel Megiddo. டெல் மெகிடோ என்றால் குன்றாகிய மெகிடோ என்று அதனுடைய பொருள். The meaning of Tel Megiddo is that it's a hill of Megiddo. ஒருவேளை இந்த படத்தை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். இது கலிலேயா கடல். The next one that you see is the Sea of Galilee, which இது யோர்தான் நதி. that's the river Jordan. இது சாவு கடல். That's the Dead Sea. இதற்கு மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிதான் டெல் மெகிடோ என்று பார்க்கிறோம். And the place that is on the western side of it is called Tel Megiddo. இங்கிருந்து மத்திய தரை கடலிலே இருந்து இது ஏறக்குறைய இன்றைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்திலே காணப்படக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. It would be about 25 kilometers between Tel Megiddo and Mediterranean Sea.
இந்த கலிலேயா கடலிலே இருந்து இது ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. From the Sea of Galilee, Tel Megiddo would be 40 kilometers. நான் எதற்காக இவ்வளவு தீர்க்கமாக இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்றால், Why am I giving you such minute details? இவைகள் எல்லாம் சரித்திரபூர்வமான இடங்கள், இன்றைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். It is for you to understand that all these places are there in existence and acknowledged historically. இந்த டெல் என்கின்ற வார்த்தையை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். I would like to highlight on the word tell. அந்த டெல் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், படிப்படியாக காணப்படக்கூடிய ஒரு குன்று என்று எடுத்துக்கொள்ளலாம். The word tell means it's a hill which has many layers, which is one above the other. ஆக அந்த வடிவத்திலே காணக்கூடியதாக இன்றைக்கும் இது காணப்படுகிறது. Even to this day, it is in the same shape. இதுதான் நாம் பார்க்கக்கூடிய மெகிடோ என்கின்ற அந்த பகுதி, மெகிடோ என்கின்ற குன்றின் பகுதியாக நாம் இங்கே பார்க்கிறோம். What we see on the screen is that place called Megiddo. இந்த குன்றை சுற்றிலுமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு காணக்கூடிய ஹைவே இருப்பதை பார்க்கிறோம். 3 பகுதியில், இந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று என்று 3 ஹைவே இருப்பதை பார்ப்போம். If you look closely, we could see 3 highways in the region of Megiddo. அந்த ஹைவே எல்லாம் இன்றைக்கு பல தேசங்கள், ஐரோப்பிய தேசங்களை அது சேர்க்கக்கூடியதாக, இணைக்கக்கூடியதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். Those highways are connecting roads to other European countries. அதே நேரத்தில் இந்த இடத்துல பல விதமான புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. There have been many archaeological, excavational inspections that have been carried out in this ஏன் place. அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியை கண்டார்கள் என்று நான் பிறகு சொல்ல ஆசைப்படுகிறேன். I would later tell you about the reason behind the archaeological inspections. இன்றைக்கும் அங்கே மக்கள் சாரையாக கடந்து போய் இந்த பகுதிகளை பார்க்கிறார்கள். Even today, there are many people who go to that place and see that place with their own eyes. ஆக இந்த மெகிடோ என்கின்ற இந்த இடத்திற்கு பூகோள ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதற்குரிய சான்றுகள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். So even to this day, we have both graphical and political evidences for this place Megiddo. அதே விதமாக அந்த மெகிடோவை போய் பார்க்கக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய சாட்சிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். We also have eyewitnesses who have actually gone to this place called Megiddo and seen it. சரி, அடுத்ததாக நான் சொன்னேன், புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னேன். ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? I a while ago said that there have been many excavational inspections that have been carried out in the place, and there is a natural question as to why these excavational inspections were done in that place. ஏனென்றால் இஸ்ரவேல் சரித்திரத்தில் இந்த மெகிடோ என்கின்ற பகுதி அவர்கள் வாழ்க்கையோட கடந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது பிரியமானவர்களே. Because according to the history of Israel, this place Megiddo is very closely associated to them. ஆக இவைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே கடந்து போய் புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். So to find out if that was true, archaeological experts have gone to that place and carried out many inspections. இதன் மூலமாக, புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாகவும் மெகிடோ என்ற பகுதி இருந்தது உண்மை, அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தோடு கடந்து போனதும் உண்மை என்பதற்கு பல சான்றுகளை, பல ஆதாரங்களை அவர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். The experts who carried out excavation in that place have concluded that this place Megiddo indeed has a lot of connection to the country of Israel and its history. ஆக 3 உண்மைகளை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். So I have brought before you 3 merits. பூகோள பிரகாரமாக, அரசியல் பிரகாரமாக மெகிடோ என்கின்ற பகுதி இருப்பது உண்மை. Geographically, politically, it has been proved that this place called Megiddo exists. அதை இன்றைக்கும் போய் பார்த்த, கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள்.
There are people who have gone and witnessed that place with their own eyes even today. நீங்களும் போய் பார்க்கலாம். Even you can go and see. மூன்றாவதாக, Thirdly, புதைப்பொருள் ஆராய்ச்சியினுடைய முடிவு அப்படியாக மெகிடோ என்ற பகுதி இருந்தது உண்மை, அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்டு இருந்ததும் உண்மை என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். thirdly, the excavational experts have concluded that this place called Megiddo indeed was true and it definitely has connections to Israel and its history. பிறகு சரித்திரபூர்வமாக இன்னும் ஒரு சில உண்மைகளை நாம் இங்கே பார்க்க ஆசைப்படுகிறேன். Going further, I would like to bring before you some historical merits for this place Megiddo. இன்றைக்கு சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது இந்த மெகிடோ என்கின்ற இந்த இடத்துல மெகிடோ என்ற இந்த இடத்துல இதுவரை ஏறக்குறைய 38 போர் சம்பவங்கள் நடந்திருப்பதாக நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். If you scroll through the history books, there is an estimation of 38 battles that could have taken place in this place of Megiddo. கிறிஸ்துவுக்கு முன்னால் 1479வது ஆண்டிலே எகிப்தியருக்கும் கானானியர்களுக்கும் பெரிய யுத்தம் மெகிடோவிலே ஏற்பட்டது என்று வேதத்திலே நாம் பார்த்து அறிந்து கொள்கிறோம். There was a great war between Egyptians and Canaanites at Megiddo that took place in 1479 BC. அதே விதமாகவே 12வது நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக 1200 அளவிலே இஸ்ரவேலருக்கும் கானானியர்களுக்கும் அவர் பெரிய யுத்தம் டெபோராவின் நாட்களிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். டெபோராவின் நாட்களிலே ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தமும் கூட மெகிடோவிலே ஏற்பட்டதாக நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசித்து அறிந்து கொள்கிறோம். Somewhere in 12th century BC, there was a great war between Israel and Canaanites in which the biblical prophet Deborah asks the general Barak to marshal an Israelite army of 10,000. அதற்கு சற்று முன்பாக யோசுவாவின் நாட்களிலும் கூட இஸ்ரவேலர்களுக்கும் கானானியர்களுக்கும் அந்த இடத்துல யுத்தம் நடைபெற்றது என்று நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் யோசுவாவின் புத்தகத்தில். In the book of Joshua, we read that there was a great war between the Canaanites and Israelites around 12th century BC. கிறிஸ்துவுக்கு முன்னால் 925வது ஆண்டில் எகிப்திய பார்வோனுக்கும் அங்கே மற்ற ராஜாக்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது என்று மெகிடோவிலே ஏற்பட்டது என்று சரித்திரம் சான்று சொல்லுகிறது. In the year 925 BC, history says that there was a battle between the Egyptian pharaoh and the other rulers of Megiddo. கிறிஸ்துவுக்கு முன்னால் 732வது ஆண்டை பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் அஸ்ஸீரியர்களுக்கும் யூதர்களுக்கும் மெகிடோவிலே பெரிய போர் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். In the year 732 BC, there was a great battle between the Assyrians against Jews at அந்த Megiddo. யுத்தத்தின் விளைவாக யூதர்கள் வடக்கு பகுதி இஸ்ரேலிலே இருந்து தெற்கு பகுதி இஸ்ரேலுக்கு அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள் என்றும் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். And as a result of that war, the Jewish people were driven from the northern side to the south of Jerusalem. 38 யுத்தங்களிலே ஒரு சில யுத்தங்களை மாத்திரமே நான் உங்களிடத்தில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Out of the 38 battles, I'm only highlighting a few of those. கிறிஸ்துவுக்கு முன்பாக 609வது ஆண்டிலே நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் யோசியா ராஜா கொல்லப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. In the year 609 BC, there was a battle between Egypt and Israel in which King Josiah was killed. பிறகு கிறிஸ்துவுக்கு பின்னால் 1099வது ஆண்டில் நாம் சிலுவை போர் நிகழ்ச்சி நடந்த பொழுது சிலுவை போரை நடத்தின கிறிஸ்தவர்கள் முகமதியர்களை எதிர்த்து போரிட்ட இடமும் கூட இந்த மெகிடோ என்று நாம் பார்க்கிறோம். In the year 1099 AD, there was a battle between Crusaders and Muslims. கிறிஸ்துவுக்கு பின் 1799வது ஆண்டிலே பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தம் நடைபெற்ற இடமும் கூட இந்த மெகிடோவாய் நான் சரித்திரத்திலே பார்க்கிறேன்.
In the year 1799 BC, there was a great battle between the French AD. and AD. There was a great battle between the French and the Turks, which took place in the place of Megiddo. நெப்போலியனை குறித்து எல்லாரும் அறிவார்கள். இந்த யுத்தத்திலே நெப்போலியன் மிக உன்னதமான ஒரு பணியை செய்தான், வெற்றிக்கு பாடுபட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. We all know about Napoleon, and during this battle, Napoleon had a resounding victory. 1918வது ஆண்டில் பிரிட்டிஷாருக்கும் துருக்கியர்களுக்கும் பெரிய போர் ஏற்பட்டது. அதுவும் கூட இந்த மெகிடோவிலே ஏற்பட்டதாக இருக்கிறது. In 1980, there was a battle between the Brits and Turks, which took place in Megiddo. அந்த யுத்தமானது முதலாவது உலக யுத்தத்தோடு சார்ந்ததாய் அது சரித்திரத்திலே பார்க்கப்படுகிறது. And the same battle is connected to the First World War we see in history. 1948வது வருஷத்தில் இஸ்ரேலர்களுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் அராபியர்களுக்கும் பெரிய யுத்தம் ஏற்பட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். In the year 1948 AD, there was a battle between the Arabs and Israelites. நான் என்ன உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், What I'm trying to நான் communicate to you உங்களுக்கு is this. எடுத்துரைத்த அத்தனை யுத்தங்களையும் பார்ப்பீர்கள் என்றால், அவைகளெல்லாம் வேத சரித்திரத்தோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய யுத்தங்கள். அதில் இஸ்ரவேலர்களும் நிச்சயமாக கலந்து கொண்டார்கள். அவர்களை சார்ந்து அவர்களை மையமாக வைத்து இந்த யுத்தம் நடைபெற்றதை வேதமும் சரித்திரமும் ஏற்றுக்கொள்கிறது. All these battles that I highlighted to you have a very close connection to the biblical history and also to Israel, and all these battles have taken place keeping Israel as the main protagonist. அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல, கண்களினால் பார்க்கக்கூடியதாக மாத்திரமல்ல, புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக சரித்திரபூர்வமாக கூட அர்மகெதோன் யுத்தம் நடைபெறும் என்பதற்கு அநேக சான்றுகளை நாம் பார்த்திருக்கிறோம். More than the geographical, political and eyewitnesses we have for the place Megiddo, the most important thing we have is the historical merits for this place called Megiddo. இப்பொழுது வேதம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் மெகிடோ என்பது உண்மை, அங்கே யுத்தங்கள் நடந்தது உண்மை, இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்ட யுத்தங்களாக அவள் இருந்தது உண்மை. ஆகவே 19வது அதிகாரத்தில் நாம் 11லிருந்து 16 வசனம் முடிய வாசிக்கக்கூடிய வேத வசனங்களின்படி அர்மகெதோனிலே யுத்தம் நடைபெறும் என்று 100க்கு 100 நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. So putting all these things together and to go with the verse 16 to 19 in the book of Revelations chapter 19, I strongly believe that this battle of Armageddon will take place. இந்த 19வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிற அந்த வேளையிலே ஒரு காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். One thing we must remember as we begin chapter 19. தேவன் 1,44,000 விசேஷமான தேவ ஊழியர்களை அந்த உபத்திரவ காலத்திலே அவர் எழுப்புகிறார். God is raising 144,000 saintly people during the time of great tribulation. மோசேவுக்கும் எலியாவுக்கும் இணையான 2 விசேஷமான ஊழியர்கள், மோசே செய்த அற்புதங்களைப் போல எலியா செய்த அற்புதங்களைப் போல அற்புதங்களை செய்யக்கூடிய 2 தேவ ஊழியர்களை விசேஷமாக தேவன் எழுப்புகிறார். God will raise 2 special ministers who would have similar capabilities of Moses and Elijah during the time of great tribulation. அந்த உபத்திரவ காலத்திலே சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேக இரத்த சாட்சிகள் இருப்பார்கள் என்றும் வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். There will be many martyrs for Christ who would pay attention to the servants God had raised during the time of tribulation and have received Jesus. ஆனால் இவ்வளவு நடந்தாலும் கூட அந்தி கிறிஸ்துவினுடைய அவனுடைய பலம், கள்ள தீர்க்கதரிசனுடைய பலம் எவராலும் நிறுத்த முடியாதபடிக்கு அது பலம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது பிரியமானவர்களே. Despite God raising saintly people to save the world, it will be the force of Antichrist that will be rampant and ruling the world at that point of time. அதற்கு காரணம் பிசாசானவனுடைய நேரிடையான வல்லமையினாலே, நேரிடையான பலத்தினாலே, யுத்தத்தின் கடைசி யுத்தமாக பிசாசு அதை செய்கிறபடியினாலே அவர்கள் அழிக்க முடியாத சக்திகளாக அந்த மகா உபத்திரவ காலத்தின் கடைசி காலத்திலே காணப்படுவார்கள்.
It is because the battle of Armageddon is the last battle that would take place. Satan and false prophets and Antichrist would gather all their strength and might and would do as much as they could to turn people away from Christ. நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நாம் 3வது அதிகாரத்தை வாசித்த பொழுது, மன்னிக்க வேண்டும், 6வது அதிகாரத்தை வாசித்த பொழுது அங்கே கடந்து வந்த குதிரைகளை பார்க்கிற பொழுது வெள்ளை குதிரையிலே கடந்து வந்தவன் போரிட்டு இரத்த கலரியாக மாற்றி உலகத்தையே யுத்த களமாக மாற்றுகிறான். ஆனால் இங்கே இந்த வெள்ளை குதிரையிலே வரக்கூடியவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர், அவர் நீதியாக நியாயம் தீர்க்க கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். The one we see in chapter 6 who is riding a white horse actually turns this place into our earth into a place of war and great destruction, but the one we see in chapter 19 verses 11 to 16 riding a white horse is called faithful and true, and in righteousness he judges and makes war. 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது, அது கிறிஸ்து என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். In verse 12 we read, his eyes were like a flame of fire, and on his head were many crowns. He had a name written that no one knew except himself, and that name I would like to say is the name of Christ. 13வது வசனத்தை பார்க்கிற பொழுது In verse 13 we see, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே, அது இயேசு. he was clothed with a robe dipped in blood, and his name is called the Word of God, which is Jesus. கிறிஸ்து இயேசுவாக இந்த பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்டார் என்பதற்கு இந்த 2 வசனங்களும் ஆழமான சான்றாக இருக்கிறது பிரியமானவர்களே. It is Christ who was sent into this world as Jesus is proven in these 2 verses. தேவன் மாம்சமாக வந்து நம் மத்தியிலே வாழ்ந்தார். God became flesh and dwelt among us. பிறகு அடுத்ததாக பார்க்கிற பொழுது 14வது வசனத்துல பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்கப்படும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்ரகோமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய சிரசின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. And the armies in heaven, clothed in fine linen, white and clean, followed him on white horses. Now out of his mouth goes a sharp sword, that with it he should strike the nations, and he himself will rule them with a rod of iron. He himself treads the winepress of the fierceness and wrath of Almighty God. And he has on his robe and on his thigh a name written, King of Kings and Lord of Lords. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்துவாகிய இயேசு இப்பொழுது கடந்து வருகிறார் இந்த பூமிக்குள்ளாக. அவராலே அல்லாமல் இந்த பிசாசையும் பிசாசின் தூதர்களாய் இருக்கக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அழிக்க முடியாது. ஆகவே அவர் வந்தாக வேண்டும், அவர் வருகிறார், இது நிச்சயம். So my friends, what we read here is the visible coming of Christ the Jesus into this world, and apart from him there is no one who could stop the evil games of Antichrist and the false prophets. அடுத்ததாக மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to bring before you another இதுவும் point. வேத வசனத்திலிருந்து நமக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன். This verse is another verse which would strengthen our belief derived from the scriptures. நடபடிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். Acts chapter 1 verses 11 and 12. ஆண்டவராகிய இயேசு பரத்திற்குள்ளாக கடந்து போகிறார். Jesus was ascending into heaven. எருசலேமுக்கு மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மலை என்று நாம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்குள்ளாக ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம்.
we understand from the scriptures that the ascension took place somewhere near the Mount Olives. அப்படியாக வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். This same Jesus who was taken up from you into heaven will so come in like manner as you saw him go into heaven. Then they returned to Jerusalem from the mount called Olives. ஆக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ என்கின்ற அந்த வார்த்தைக்கு வியாக்கியானமாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இயேசுவானவர் ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார் என்று சொல்லுகிறார்கள். So the phrase that he would return in the same manner that he was taken up, many scholars interpret that Mount Olives would be the place where Jesus would come again. அந்த விதமான அனுமானத்தை நாம் தள்ளி வைக்க முடியாது, அது தவறும் என்றும் சொல்ல முடியாது. We cannot ignore such theories. ஏனென்றால் அர்மெகிதானிலே யுத்தம் நடைபெறும் என்று தான் நாம் வாசித்தோமே தவிர்த்து அவர் வருகிற இடம் ஒலிவ மலையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. What we see is that the battle of Armageddon would take place, but there are many possibilities for a second coming to actually take place in Mount Olives. ஒலிவ மலைக்கும் அர்மெகிதானுக்கும் ஏறக்குறைய என்னுடைய கண்ணோட்டத்தின்படி 80 மைல்கள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். According to me, the distance between the place Megiddo and Mount Olives could be approximately 80 miles. ஆக அர்மெகிதான் யுத்தம் என்று சொல்லுகிற பொழுது அர்மெகிதான் இடத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரிய நிலப்பரப்பிலே அந்த யுத்தம் நடைபெறும் என்று நான் யூகிக்கிறேன் பிரியமானவர்களே. So when we say the battle of Armageddon, it would mean that it would take place in the vicinity of Megiddon, affecting its surroundings too. அவர் எப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியாகவே வருவார் என்றால் அவர் வானத்திலிருந்து வருவார் என்று அதனுடைய பொருள். He would return in the same manner he was taken up, which means he would return from heaven. முதலாவது வருகையிலே கன்னியின் கருவிலிருந்து வந்தார். In the first coming, he came from the womb of a virgin. நடக்க முடியாத ஒரு காரியம், An unbelievable event. முதல் முறையாக உலக சரித்திரத்தில் ஏற்பட்ட ஒரு காரியம். First time such event is taking place in the history. ஆண்டவராகிய இயேசு வானத்திலிருந்து வருவாரே என்றால் அந்த வருகிற நாள் சரித்திரத்திலே முதலாக நடைபெறக்கூடிய இடம். And if the Bible says that Jesus would return from heaven, it would mean that it would be an unprecedented event. ஆனால் அது நடக்க போகிற காரியம். But it would surely take place. அவர் எப்படி போனாரோ அப்படியாகவே வானத்தின் மத்தியில் இருந்து இறங்கி வருவார். அதை நிச்சயமாக வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 11வது வசனத்தில் அவர் வானத்திலிருந்து கடந்து வருவார் என்று. He would return in the same manner he was taken up is also echoed in the book of Revelations we read. பிறகு மற்றும் ஒரு சாட்சியை நான் வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். I would also like to bring you another biblical proof before you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இது ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதைப் போல பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. In Matthew chapter 24 verse 30, which was prophesied by Jesus himself, then will appear the sign of the Son of Man in heaven, and then all the peoples of the earth will mourn when they see the Son of Man coming on the clouds of heaven with power and great glory. யோவான் அப்போஸ்தலன் இந்த தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்த அந்த முதல் முறையிலேயே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் தூதன் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். In the book of Revelation chapter 1 verse 7, where John records the vision that was given to him about the second coming of Jesus, he says, "Behold, he is coming with clouds, and every eye will see him,
Even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. இன்றைக்கு விஞ்ஞானம் இப்படியாக முன்னேறி போய் கொண்டிருப்பதை நான் பார்க்கிற பொழுது இன்னும் என்னவெல்லாம் முன்னேற்றம் வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் 1000 பேர் கூட ஒரு நெட்வொர்க் மூலமாக முகமுகமாக பார்ப்பதற்கு வழி இருக்கிறது. Given the scientific progression we have had in the past few years and their capabilities, there is a possibility that 1,000 people could possibly connect with each other by seeing their faces. அப்படி என்றால் இயேசுவானவர் வருவதை எல்லாரும் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும். So there would be a natural question, will all of us be able to see the return of Jesus? ஆமாம். Yes. நான் ஏதோ ஜூமிலே நாம் சந்திக்கிறோமே அதை மையமாக வைத்து நான் சொல்லவில்லை. It would not be a child, watching an animal in the zoo. நாம் ஜூமிலே பார்க்கிறோமே அதை போன்ற ஒரு தோற்றமாய் நான் சொல்லவில்லை. It would not be like the Zoom meetings that we have where we see each other. நான் இதை எப்படியாக பார்க்கிறேன் என்றால், என் தேவன் சூரியனை படைத்தார். அந்த சூரியனை நானும் பார்க்கிறேன். இந்த உலகத்தின் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதே சூரியனை பார்க்கிறார்கள். According to my interpretation, us seeing the return of Jesus would be that the sun that I see every day, which was created by my God, is also seen by the people on the other side of the world. யோசுவாவின் வார்த்தையை கேட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியனை நிற்க வைத்த தேவன் அவர் வருகையின் நாளிலே அவருடைய வருகையை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புவாரே என்றால், அற்புதங்களை செய்த தேவன் அவர் வருவதை எப்படி சூரியன் ஒன்றை நாம் எல்லாரும் பார்க்க முடியுமோ அப்படியாகவே அவர் வருவதை நாம் எல்லாரும் பார்க்க முடியும். இந்த உலகம் பார்க்கும். How God made the sun stand still during the time of Joshua, the same God we see through his creation by looking at the sun, the world will also be able to witness his coming. அவர் வருவதை நான் எப்படி சூரியனை நாம் எல்லாரும் பார்க்கிறோமோ ஒரே சூரியனை அப்படியாக ஒரே இயேசு கிறிஸ்து வருவதை உலகம் பார்க்கும். Like how the entire world sees the one sun that is there on the sky, in the same manner the entire nation would witness that one Jesus who would make his glorious return. மற்றொரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். Another thing that I would like to bring before வெளிப்படுத்தின you. விசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். In the book of Revelation chapter 19 we read, I saw the beast, the kings of the earth and their armies gathered together to make war against him who sat on the horse and against his army. ஆக இந்த காரியத்தை செய்வதற்கு ஆபிரகாமால் முடியாது, மோசேயினால் முடியாது, யோசுவாவினால் முடியாது, தாவீதினால் முடியாது, யோவான் ஸ்நானகனால் முடியாது, பவுலால் முடியாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஆகவே அவர் நிச்சயமாக வருவார். To defeat the Antichrist, false prophets and Satan and cast them into the lake of fire, it will not be possible by the great godly saints we see in the Bible. It will be possible only by Lord Jesus, which means that he will definitely come again for sure. கடைசியாக, Lastly, இன்றைக்கு உலகம் அர்மெகதான் யுத்தத்தை நோக்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதை என்னுடைய கடைசி சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். my closing comment would be that the world is fast approaching a time where the battle of Armageddon would begin. நீங்கள் இப்பொழுது உலக படத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. You are looking at the world map, my dear believers. இந்த சிவப்பு வர்ணங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல இன்றைக்கு யுத்தமும் இல்லை என்றால் யுத்தத்தினால் வரக்கூடிய ஆபத்துகளும் நிறைந்த பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I have highlighted in red the places in the world where there is a war that is happening currently. இவைகள் எல்லாம் ஒரு சில நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வெளியிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். What I am revealing to you have been researched and studied by various institutions and officially announced.
இங்கே எங்கெல்லாம் அந்த சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய தேசங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களிலே எல்லாம் ஆயுததாரிகளுக்கு மத்தியிலே யுத்தமோ, இல்லை என்றால் நாட்டிற்கு நாடு எதிரான யுத்தமோ, இல்லை என்றால் உள்நாட்டு கலகங்களோ மிக அதிகமாக ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகின்ற ஒரு பிரதேசமாக அவைகள் காணப்படுகிறது. The places that are colored in red where there is a war happening currently, those wars are primarily because of a clash between two countries, or could be because of internal politics that is happening in the country, or could be because of rebellious forces. நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், What I'm trying to say, இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரப்பை பார்க்கிற பொழுது, when we look at the playing field for the battles that are taking place at the moment, இந்த ஒரு பூகோள படத்துல அர்மகெடான் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி வருமே என்றால், perhaps if you would have a question, where in this map would the battle of Armageddon be? நான் எங்கே காண்பிக்கிறேனோ இந்த இடத்தில் தான் அங்கே மெகிடோ என்ற இடம் இருக்கிறது. Where I'm pointing on the map is where the battle of is where the place Megiddo is. உலக படத்தின் மத்தியிலே மெகிடோ காணப்படுகிறது பிரியமானவர்களே. The place Megiddo is right at the center of the world. எல்லா பகுதியிலும் இன்றைக்கு யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. There is an increasing amount of war that is happening across the globe. உலக மகா யுத்தம், மூன்றாவது யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? Is there a possibility of World War III? அதை குறித்து நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. I would not like to comment on that. ஆனால் அர்மகெதான் யுத்தம் நிச்சயமாய் நடைபெறும். But the battle of Armageddon will surely take place. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆக்ரோஷமான ஒரு யுத்தம், அந்தி கிறிஸ்துவினுடைய அழிவுக்குள்ளாக நம் உலகத்தை நடத்துகின்ற ஒரு யுத்தம். It will be a ferocious battle with Antichrist and a battle of destruction. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. what I've told you are not stories of my own imagination. இல்லை என்றால் ஏதோ ஒரு புத்தகத்தில் ஏனோ தானோ என்று படித்து பேசுகிறவனாகவும் நான் இங்கே காணப்படவில்லை. Nor am I someone who is speaking to you from storybooks. உலகம் வேகமாக அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. The world is very close to the 7 years of great tribulation. இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபையின் யுகத்திலே, கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I are in the era of grace. எப்படி ஐயா இப்பேற்பட்ட அழிவுகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும்? அதற்கு ஒரே மார்க்கம்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. How could I possibly escape this great tribulation? There is only one answer, which is the cross, where Jesus says, I am the way, the truth and the life. ஆண்டவர் அழைக்கிறார், வா. God is calling, come forward. வா. Come forward. இலவசமாக மீட்பை தருவதற்காக இந்த உலகத்தை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. To redeem you freely, God is calling. இந்த நாளிலே இந்த சிலுவையின் சத்தத்திற்கு ஒருவேளை நீ செவி கொடுப்பாய் என்றால், அவரை உன் இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், இத்தனை விதமான போராட்டங்கள் நிறைந்த இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நீ கடந்து போகாமல் கர்த்தரால் அவருடனே எடுத்துக்கொள்ளப்படுவாய். Perhaps if you want to pay attention to the cross, if you want to pay attention to the biblical truths, God can save you and take you up into His presence. நித்தியத்திற்கு உரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமியில ஒரு புதிய சிருஷ்டிப்பாக, ஒரு புதிய மனிதனாக, புது நோக்கம், புது வாழ்வு கொண்ட மனிதனாக உன்னால் வாழ முடியும். Not only will you get the promise of eternity, but you can become a new creation, a new being during your time on earth. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. Father, we come before your throne of grace once again this morning, looking above and give you thanks and praise, Father. Thank you for your sovereign plan, the plan, Lord, which is so essential for us. You sent Christ as Jesus
to come and dwell among us and to die for the sins of the world. And so, Lord, you have given us redemption. You have given us forgiveness. You have given us, Lord, fellowship with the Almighty God. Thank you for salvation. Thank you for Jesus. Thank you, Lord, for this series of study that we were able to make for the past 2 months. We, Lord, collectively acknowledge your imminent coming is for certain. So, God, give us grace that we may remain alert as you come. And, Lord, make others alerted because your coming is so true, real. And there are many merits, Father, which we meditated today. Confirm again that your coming is for sure. Thank you once again for the ministry of the Holy Spirit as we were meditating your word today. Now, Lord, as we close this worship, we want to ask you to, Lord, bless us in a special manner. That, Lord, we will continue to be a blessing to our respective homes and to the society and even to the church and to the church at large. We give you praise, glory, and honor. In Jesus' matchless name, we pray. Amen. Now the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit be with us for now and for evermore. Amen. Amen.